இயர் சேல் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இயர் இலவசம். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் தணிக்கை சான்றிதழ் விவகாரத்தில் சிக்கியுள்ளது. தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட்டில் தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. ஹைகோர்ட் தனி நீதிபதி தணிக்கை சான்றிதழ் வழங்க கூறினார். ஆனால் அதை எதிர்த்து சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்தது. தனி நீதிபதியின் உத்தரவுக்கு ஹைகோர்ட் அமர்வு தடை விதித்தது. இந்த வழக்கு சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் ஸ்ரீவஸ்தவா, அருள்முருகன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. சென்சார் போர்டு சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் ஆஜரானார். ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலும் ஆயுதப்படையினரை தவறாக சித்தரிக்கும் வகையிலும் காட்சிகள் இருந்தன. இதுகுறித்து சென்சார் போர்டு குழு உறுப்பினர்கள் முடிவெடுக்க கால அவகாசம் தேவைப்பட்டது என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், சென்சார் போர்டில் யார் படத்தை பார்த்தார்கள், சட்டப்படி படத்தை பார்த்து ஆய்வு செய்ய யாருக்கு அதிகாரம் உள்ளது என கேள்வி எழுப்பினர். படத்தை பார்த்து ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க குழு உள்ளது. அந்த குழுதான் படத்தை பார்த்துள்ளது. தணிக்கை வாரிய தலைவர் தான் இறுதி முடிவு எடுப்பார். படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து இறுதி முடிவு எடுக்க மும்பையில் உள்ள அதிகாரிகளுக்கே அதிகாரம் உள்ளது. சினிமாட்டோகிராஃபி சட்டப்படி 72 நிமிடங்களுக்கு மேல் நீளமான படமாக இருந்தால் சென்சார் போர்டு தலைவர் தான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும். படத்தின் ஆய்வுக்குழுவில் இருந்த 5 உறுப்பினர்களில் ஒருவர் தனது ஆட்சேபனைகள் சரியாக கவனிக்கப்படவில்லை என வாரிய தலைவருக்கு புகார் அனுப்பியுள்ளார். தணிக்கை விதிகளின்படி ஆய்வுக்குழுவின் பரிந்துரையில் வாரிய தலைவருக்கு அதிருப்தி இருந்தால் அவர் படத்தை மறு ஆய்வுக்குழுவிற்கு அனுப்ப முழு அதிகாரம் உள்ளது. தணிக்கை வாரியம் ஒரு குறிப்பிட்ட சான்றிதழைத்தான் வழங்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிட முடியாது. சட்டப்பூர்வமான கடமையை செய்ய மட்டுமே உத்தரவிட முடியும். இந்த வழக்கில் சென்சார் போர்டு பதிலளிக்க தனி நீதிபதி குறைந்தபட்ச கால அவகாசம் வழங்கியிருக்க வேண்டும். படத்தை ஜனவரி 9 வெளியிட முடிவு செய்துள்ளதாகவும் 500 கோடி முதலீடு செய்துள்ளதாகவும் கூறி தயாரிப்பு உடனடி நிவாரணம் கோர முடியாது. படத்துக்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து சென்சார் போர்டு தான் இறுதி முடிவு அறிவிக்கும் என வாதிட்டார். படத்தை பார்த்து ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க குழு உள்ளது. அந்த குழுதான் படத்தை பார்த்துள்ளது என்று சென்சார் போர்டு தரப்பில் பதில் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மண்டல அலுவலர் படத்தை பார்த்தாரா என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு சென்சார் போர்டு தரப்பில் அவர் படத்தை பார்க்கவில்லை, குழுவால் மட்டுமே பார்க்கப்பட்டது. சினிமாட்டோகிராஃபி விதிகளின்படி வாரியமே ஒரு படத்தை பார்த்து சான்றிதழை பரிந்துரைக்கலாம் அல்லது படம் பார்க்கும் பணியை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பலாம். ஜனநாயகன் படம் தொடர்பாக புகார் வந்ததால் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. படத்தில் 14 காட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் அதன்பின் படத்தை மீண்டும் பார்த்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 14 காட்சிகளை நீக்கிவிட்டதால் சென்சார் சான்று வழங்க கோரினார்கள். கடந்த ஜனவரி 6 இந்த வழக்கு தொடரும் போதே இந்த படம் மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது என்பது பட நிறுவனத்துக்கு தெரியும். ஆனால் அவர்கள் அதை எதிர்த்து வழக்கு தொடரவில்லை. ஜனநாயகன் படத்திற்கு சான்று வழங்குவது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மூத்த வக்கீல் சதீஷ் பராசரன் ஆஜரானார். படத்தை ஜனவரி 9 வெளியிட முடிவு செய்ததால் அவசர வழக்காக விசாரிக்க தனி நீதிபதி முன்பு முறையீடு செய்தோம். படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டது. படத்துக்கு எதிரான புகார் என்ன என்பதை எங்களிடம் சென்சார் போர்டு கூறவில்லை. தனி நீதிபதியின் உத்தரவில் எந்த தவறும் இல்லை. படத்தில் 14 காட்சிகள் நீக்கப்பட்ட பிறகும் சான்றிதழ் தராமல் இருப்பது உள்நோக்கம் கொண்டது. தணிக்கை சான்று விவகாரத்தில் டிசம்பர் 29 பிறகு அனைத்தும் மறைக்கப்பட்டது. ஜனநாயகன் விஷயத்தில் வெளிப்படைத்தன்மை மீறப்பட்டுள்ளது. ஒரு முறை சான்றிதழ் வழங்க முடிவெடுத்துவிட்டு தன்னிச்சையாக மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்புவது சட்டவிரோதமானது என பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தொடர்ந்து விசாரிக்கின்றனர்.